நண்பா, மாட்டு பண்ணை ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல யோசனைதான். ஆனா அதுக்கு கொஞ்சம் திட்டமிடலும் உழைப்பும் தேவை. வாங்க, ஒரு லாபகரமான மாட்டுப் பண்ணையை எப்படி ஆரம்பிக்கலாம்னு கொஞ்சம் விளக்கமா பாப்போம். லாபகரமான மாட்டுப் பண்ணை உருவாக்குவது எப்படி? சிம்பிளா சொல்றேன். 1. திட்டமிடல் பிளானிங் ரொம்ப முக்கியம். எத்தனை மாடுகள்? முதல்ல எத்தனை மாடுகளோட ஆரம்பிக்க போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க. ஆரம்பத்துல ஒரு 5 முதல் 10 வரை மாடுகளோட ஆரம்பிக்கிறது நல்லது. அப்புறமா அனுபவம் வந்ததும் பெருசாக்கிக்கலாம். எதுக்கு மாடுகள்? பால் உற்பத்தி தானா? இல்லை மாடு வளர்த்து விக்கிறதா? இல்லை சாணம் விக்கிறதா? இதுல எது முக்கியம்னு முடிவு பண்ணுங்க. பெரும்பாலும் பால் உற்பத்தி தான் அதிக லாபம் தரும். நிலம். மாடுகளை வளர்க்கிறதுக்கு போதுமான நிலம் இருக்கணும். அவங்களுக்கு கொட்டகை போட, தீவனம் வளர்க்க, மேய்ச்சலுக்குன்னு இடம் தேவைப்படும். பட்ஜெட். எவ்வளவு பணம் உங்ககிட்ட இருக்கு? எவ்வளவு கடன் வாங்கணும்? இது எல்லாத்தையும் தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. 2. கொட்டகை அமைத்தல். ஹவுஸ் ஃபார் கவுஸ். மாடுகளுக்கு நல்ல காற்றோட்டமான சுத்தமான கொட்டகை ரொம்ப முக்கியம். வெயில், மழை, குளிர் இதுல இருந்து அவங்கள பாதுகாக்கணும். குறைந்த செலவில் தகர ஷீட், பேனல் ஷீட் போட்டு கொட்டகை அமைக்கலாம். ஒரு ஷீட்டு 800 ரூபாய் கிட்ட வரும். சாண எரிவாயு கலன் அமைக்க அரசு மானியம் கிடைக்கும், அதையும் பயன்படுத்திக்கலாம். 3. மாடுகளை தேர்ந்தெடுத்தல். சூசிங் த ரைட் கவ். எந்த நாட்டு மாடு சிறந்தது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்திய சூழ்நிலைக்கு அதிக பால் கொடுக்கக்கூடிய கலப்பின மாடுகள்